Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன்ல வந்து கம்ப்ளீட்டா கேபினெட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் ரெனோவேஷன் கிச்சன் வந்து கிடையாது. ஒரு ஆஃபா வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபுல் ரெனோவேஷன் அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே ரெனோவேஷன் வந்து இது பண்ணியிருக்கோம். ஒரு யூட்டிலிட்டி ஒரு கிச்சனுக்கு வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வால் இருக்கும். அந்த வால் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சிங்கோட பொசிஷனில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் டிஷ் வாஷரோட ப்ரொவிஷனில் வந்து நிறையா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் கிச்சன் ரெனோவேஷன் வீடியோஸ்லாம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஆக்சுவலாக வந்து யூட்டிலிட்டி கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான். பட் என்னென்னா ஒரு சின்ன கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதே இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கணும், அதே இடத்துல வந்து ஹாப் சிம்னி ஒரே இடத்துல தான் வரும். சிங்கோட ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து ஒரு 9 inches வால் வர்றதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் வாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 inches அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே எடுத்துக்கும். அதனால் இதில் வந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிச்சனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு பண்ணால் தான். நீங்கள் பெரிய கிச்சன் ஒரு 12x12 இருக்குது, இல்லை ஒரு 12x15 இருக்குது அப்படின்னா கூட ஓகே தான். ஒரு 10x12 இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி கிச்சன்ன்றது வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகும். பட் என்னென்னா கன்ஜஸ்டடாகவே இருக்கும். ஏன்னா கேபினெட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வராது. சிங்கோட டைமென்ஷன் வந்து பெருசு பண்ண முடியாது. ஹாப் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட முடியாது. நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டெமாலிஷன் பண்ணதுக்கப்புறம் கேபினெட்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட், அப்பர் யூனிட், அதுக்கப்புறம் லாஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு டால் யூனிட், இல்லை அவன் ஓட்டிஜ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கேபினெட்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். ஒரு கிச்சனுக்கு வந்து ஒரு ரோலிங் ஷட்டர் மட்டும்தான் இதில் பண்ணல. மற்றபடி வந்து இதில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் மவுண்ட் ஆர்ஓ ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொவிஷன் எப்படி கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிக்கல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து இன்னர் கேர்கேஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லாஃப்ட் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லாஃப்ட் வந்து சில இடத்துல வந்து போட்டிருக்க மாட்டோம், சில இடத்துல வந்து போட்டிருப்போம். போட்டாலும் ஒரு 4 சைடுன்றது வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் என்னென்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் வந்து ஒரு பெரிய வால் இருந்தது. அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பாருங்கள், இங்கேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்து இந்த எல் ஷேப் பண்ணுறது வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எல் ஷேப் பண்ணுறது வந்து பண்ண முடியாது. ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வால் இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். பட் இந்த இடத்துல வந்து வால் வந்து எடுத்ததுனால உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே ஆகிடும். பட் என்னென்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே நீங்கள் பண்ணிங்கனாலும் கூட நல்லாயிருக்கும். பட் என்னென்னா யூட்டிலிட்டி கிச்சன் வந்து பண்ணும்போது சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸில் வந்து டம்ப் பண்ணும்போது அது அசிங்கமாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் யூட்டிலிட்டி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற வாட்டர் ஏதாவது ஸ்பில் ஆனாலும் கூட அது வந்து டவுனாக இருக்கும் யூட்டிலிட்டி. அந்த யூட்டிலிட்டி வந்து டவுனாக இருக்கும்போது தனியாக வந்து வாட்டர்ன்றது வந்து போயிடும். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஒரே லெவலாக இருக்கும். ஏதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே தண்ணியாக வந்துடும். அதனால் இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் யூட்டிலிட்டி அதுக்கப்புறம் கிச்சன் வந்து தனியாக இருந்தால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது பர்சனலாக வந்து பேசணும் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் பெஸ்ட்டு. பட் என்னென்னா அது ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் தான் கிச்சனே இருக்கும், மீதி வந்து யூட்டிலிட்டி தான். அந்த சைடு வந்து வாஷிங் மிஷின் டிஷ் வாஷர் ஒன்று வந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒன்று தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் கார்னர் அது இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அண்டர் மவுண்ட் ஆர்ஓ கிச்சன் கிரானைட் கவுண்டர் டாப்பே போட முடியாது, சும்மா ஃப்ரீயாக தான் விட முடியும். இதுக்கு முன்னாடி சிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி டேப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. அது கம்ப்ளீட்டாக வந்து வேறு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து சொல்லிடுறேன். இங்கே வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க், அது பக்கத்தில் ஒரு எல் கார்னர்,
அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாப் வரும், டிஷ் வாஷர் வர்ற இடத்துல ஹாப் வரும். அதுக்கு கீழே வந்து இதில் வந்து ஒரு 3 tandems ஆயில் புல் அவுட் கேஸ் சிலிண்டர் ஃபுல்லாகவே இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி 2 யூனிட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போது நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி 2 யூனிட் வந்து நீங்கள் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த செல்ஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் போடும்போது இந்த செல்ஃப்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாகவே வந்து ஆக்சசரிஸ் வந்து போட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா உள்ள க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவன், ஓடிஜி, வாட் எவர் நீங்கள் எதாக இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எதாக இருந்தாலும் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் தானே. இப்போது இந்த சைடு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். செல்ஃபு, இந்த செல்ஃப்ன்றது வந்து இங்கே தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேணால் கொஞ்சம் கீழே கூட மாற்றிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது, எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். அது 2 யூனிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து வரும்போது ஒருவேளை ஏதாவது பெரிய ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த சைடு வந்து வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 600 இருக்கும், இது வந்து 650 இருக்கும். ஒரு 50 mmன்றது வந்து பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக் பண்ணியிருக்கோம். பேஸ் யூனிட், அதுக்கப்புறம் டால் யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்பர் யூனிட். இந்த அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கிளாஸ் இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ் வந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் அகைன் 2 டோர்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து அந்த மேலே வந்து ஒரு பாக்ஸ் தெரியுதுங்க இல்லையா, இது ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா அது நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா இதுலேருந்து தான் மொத்த கிச்சனுக்கும் வந்து கண்ட்ரோல் வருது அப்படின்ட்டு. பட் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி எடுத்தோம்னா மைக்கா வந்து டேமேஜஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் அந்த சைடு கட் பண்ணி கொடுத்துட்டோம். அது தெரியாத அந்தளவுக்கு வந்து பேக் பண்ணி ப்ராப்பராக வந்து கொடுத்துரும். இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கேபினெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிரானைட், வால் டைல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கிச்சன் பண்ணதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹைட். ஏன்னா நம்ம கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அதிகம், அதனால் இது வந்து ஹைட்டாகவே இருக்கும். அதனால தான் இந்த டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலை, ஒன்றாவே வந்து கொடுத்துருக்கோம். அது வேணுன்னா கூட அவங்க பெருசாக எடுத்துகிட்டு வந்தாலும் கூட டிஷ்வாஷர் வந்து நார்மல் சைஸ் தான் இருக்கும். வாஷிங் மிஷின் தான் ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த யூனிட் வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த யூனிட் வந்து தனியாக இருக்கும், இந்த யூனிட் வந்து தனியாக இருக்கும். வேணுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.